அந்த உதவி கேட்டவுடனே ரசூலா ஒரு துவா கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அல்லாவே நான் குறைஷிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் நெருங்கும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமல் பாதுகாப்பாயாக. நான் குறைஷிகளிடத்தில் தாக்குதல் பண்ணுறதுக்கு நான் நெருங்குற வரைக்கும் அவங்களுக்கு தகவலே சொல்லாமல் நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட ஒரு துவா செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தகவல் அல்லாவோட கிருபையில் அது போகிறதில்ல. அந்த என்ன பண்ணுறாங்க, அபூ கதாதா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன தந்திரமும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அபூ கதாதா ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு இலம் அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது மக்கா கிடையாது, வேற ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன படையை அனுப்புகிறாங்க. அதாவது சின்ன படை போய் அந்த இடத்துக்கு போகுதுன்னா என்ன கணக்கு, அந்த இடத்துல ஏதோ தாக்குதல் நடக்க போகுதுன்னு. அது சும்மா டம்மி படாது, அது போயிட்டு திரும்பி வந்துடும். அதாவது ரசூலா இங்கே கிளம்பணுன்னா அது திரும்பி வந்துடும். சும்மா ஒரு செட்டப்பு, எல்லோரும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த டைரெக்ஷனில் இவங்க போகிறாங்கன்ட்டு. அது ஒரு சின்ன டீமு ரசூலா இந்த பக்கம் பிரித்து அனுப்புகிறாங்க. அதை ஏற்படுத்திட்டு 10,000 பேர் கொண்ட படையை ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேட்ச் போயிருக்கு, அடுத்த பேட்ச் எங்கே போகும், அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போகுது. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க போய் இடத்த பிடிச்சி வைப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடியே போய் இவங்க போய் அந்த படையோட சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கொண்ட ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரட்டுறாங்க. இப்போ இதில் எங்கேயும் பாருங்கள், இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டவங்க நிறைய பேர். அதாவது இந்த அகல் போர் இருந்தது இல்லையா, அகல் போரின் போது முஸ்லீம்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 3000 தான். அகல் போர் 2 வருஷம் முன்னாடி தானே நடக்குது. அப்போ முஸ்லீம்களுடைய மொத்த எண்ணிக்கையே 3000 தான். இப்போ எவ்வளோ ஆகிப்போச்சு, 10,000 ஆகிப்போச்சு. அப்போ முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு பெருகிட்டாங்க. ஏன்னா மக்காவிலிருந்து ஃப்ரீயாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி வேறு ஊர்கள்லேருந்து, யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய ஊர்லேருந்து வர்றாங்க, அதே மாதிரி இந்த அபிசீனியாவிலேருந்து வர்றாங்க, அப்புறம் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வர்றாங்க. அந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஆட்கள் குவிஞ்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படை தயாராகிடுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஹாத்திம் பின் அபீ பல்தாங்கிற ஒரு நபி தோழர் ஒரு தவறு பண்ணிடுறாரு. இவர் பத்ரில் கலந்துக்கிட்ட ஒரு நபி தோழர் என்ன பண்ணுறாருன்னா, மக்காவாசிகளுக்கு ஒரு லெட்டர் போட்டுறாரு. இது பற்றி பார்த்தீங்கன்னா புகாரில் 4890, 4274, 3007 இந்த நம்பரில் இந்த ஹதீஸ் வருது. அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைர் பின் அல் அவ்வாம் ரலியல்லாஹு 2 பேரும் அஷ்வத்துல் முபஷ்ஷரா 2 பேரையும், மிக்தாத் பின் அல் அஸ்வத் அவர்களையும், இவரும் பெரிய சஹாபி, நீங்கள் ரவுலத்துல் காக் எனும் இடம் வரை செல்லுங்கள். ஒட்டகச்சிவிகையில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளிடம் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை அவளிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். நீங்கள் போங்க, நீங்கள் இந்த இடத்துல போங்க. அதுவும் ரசூலை கரெக்டாக சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் ரவுலத்துல் காக்குங்கிற ஒரு இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஒரு பொம்பளை கரெக்டாக வருவா. அது வஹீயின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும், இந்த கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. அந்த இடத்துல போங்க, ஒரு பொம்பளை வருவா. அவள் ஒட்டகத்தை ஒரு கூண்டு மாதிரி சிவிகை இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொம்பளைகிட்ட ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அங்கே சென்று அங்கே அவங்க போகிறாங்க. அலின்னு போயிட்டு அந்த பொம்பளைகிட்ட கேட்குறாங்க, கடிதத்தை எடுங்கிறாங்க. அந்த பொம்பளை என்கிட்ட எந்த லெட்டரும் இல்லைங்கிறாங்க. எல்லாம் தேடி பார்க்குறாங்க, லெட்டரை காணோம். எல்லாம் செக் பண்ணிக்கோ அப்படிங்குது. எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கேயும் ஒட்டகத்தில் எங்கேயுமே காணோம். அப்போ அலின்னு சொல்கிறாங்க, ரசூல்லா போய் சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட லெட்டர் இருக்குது, ஒன்று நீ கழட்டி கொடு, இல்லைன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸை களைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டோன்னே அவள் என்ன பண்ணிடுறா, ஜடையிலிருந்து, அதாவது கொண்டையிலிருந்து அந்த லெட்டரை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து இதை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அதை பிரித்து பார்க்கல, யார் அனுப்புனதுன்னு தெரியாது. அதை வாங்கிட்டு நாங்கள் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றோம். அதில் ஹாத்திப் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவாசிகளான இணை வைப்பவர்களில் உள்ள சில பிரமுகர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரின் ரகசிய திட்டங்கள் சிலவற்றை அனுப்பியிருந்தாங்க. எப்படின்னா, ரசூல்லாவுடைய பிளானிங் என்ன அப்படின்னா, மக்காங்கிறது ஒரு வழி கிடையாது, 4-5 வழி இருக்குது. அப்போது ரசூல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க, இந்த வழியில் நீங்கள் வரணும், அதாவது சுற்றி வளைக்கணும், மக்காவை தப்பிச்சு இவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூல்லா என்ன பண்ணாங்க, இந்த ஊர் வழியாக நீங்கள் வாங்க, ஒரு படையை 4ஆக பிரிச்சிடுறாங்க. 4ஆக பிரித்து இந்த வழியான்னு வந்திருந்தாங்க. அது ஃபுல் டயக்ராம் இவர் கொடுத்துட்றாரு. இந்த வழியாக அவங்க வருவாங்க, முதல்ல நீங்கள் இந்த வழியாக தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயக்ராம் இவர் கொடுத்துட்றாரு. அதை அவங்க கொடுத்துட்றாங்க. இதை எடுத்து ரசூல்லா பார்க்குறாங்க. அதில் ரசூல்லாவுடைய திட்டங்கள் பற்றி அதில் இருக்குது. பார்த்துட்டு ரசூல்லா கேட்குறாங்க, ஹாத்திபே என்ன இது என்ன இது லெட்ரு, என்ன பண்ணுற நீ, எதுக்காக நீ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஹாத்திப் பின் அபீ பல்தா, அல்லாஹ்வின் தூதரே, நான் குறைஷியரில் ஒருவனும் இல்லை,
நான் நயவஞ்சம், நான் காஃபிரும் ஆயிரல, நான் இஸ்லாத்தில் தான் இருக்கேன், எதுக்காக நீங்கள் உதவி பண்ணீங்க? ஒருவேளை மதம் மாறிட்டீங்களோ, இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் போயிட்டீங்களான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து குறைஷிகளில் போய் நான் சேரல, அதே மாதிரி நான் நயவஞ்சகத்துலேயும் நான் போய் சேரல. நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பதை நான் உறுதியாக அறிவேன். அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்கிறது எனக்கு தெரியும். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு உதவியும் செய்து வெற்றியும் தருவான். ஏன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இது எதுக்காக சொல்கிறேன்? இந்த வாசகம்லாம் பார்த்தீங்கன்னா புகாரியில் இந்த ஹதீஸில் வராது. இது பார்த்தீங்கன்னா அஹமதில் 14833, அப்புறம் இப்னு ஹிப்பானில் 4797, அப்புறம் முஸ்னத் அபு யாலால 2265 இந்த வாசகம் வரும். அதாவது இவர் ஏன் உதவி பண்ணார் அப்படின்னா, நீங்கள் ஜெயிப்பீங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டு, அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆயிரும்னு நான் பயப்படல. இவங்க அடி வாங்குறது வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல குடியிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு யாரும் வந்து சொந்தக்காரங்க கிடையாது. அவங்க யாருன்னா இவர் குறைஷி கிடையாது. அதாவது குறைஷி இல்லைன்னா சொன்னல, அதாவது ஒரு அமானத், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அடைக்கலம் இல்லாமல் வந்து வாழ முடியாது மக்கால். அப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கிடையாது. அவங்க அம்மா சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு பலவீனமான நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி நான் ஒரு பேச்சுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் அப்படின்னா, இந்த லெட்டர் பார்த்து அவங்க தப்பிக்க முடியாது. இருந்தால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஹாத்திம் பின் அபீ பல்தா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாருப்பா, நம்ம வந்து சேஃப்டி ஆகும்போது அவங்க அம்மாவையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவை வந்து நான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஆசையில் தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து சும்மா இருக்கல. இதுக்கப்புறமும் உமர் ரலியல்லாஹு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்னை விடுங்க, இந்த நயவஞ்சகனுடைய கழுத்தை நான் வெட்டுறேன், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கோவமாக உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, பத்ரில் கலந்து கொண்ட ஒருவரை நீ கொல்ல பார்க்கிறீரா? பத்ரு போரில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு, இவரை வந்து நீ கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறான். இதுதான் இந்த வாசகம் பார்த்தீங்கன்னா புகாரில் இல்லை, கூறி இருக்கலாம் அப்படின்னு தான் புகாரில் இருக்குது. ஆனால் அகமதில் பார்த்தீங்கன்னா கூறி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அவங்கள பார்த்து நீங்கள் விரும்புகிறபடி வாழ்ந்துக்கோங்க, நீங்கள் பாஸு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவங்களுக்கு வந்து முதல்ல அறிவிச்சிட்டான். அதனால் வந்து இவங்களுடைய இதை வந்து நீங்கள் பார்க்காதீங்கிறாங்க. அப்போ பத்ரில் கலந்துக்கிட்ட சஹாபாக்கள் வந்து பிற்காலத்தில் தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகள் வந்து அவங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் அந்த தவறுகள் டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவங்கள வந்து இழிவுபடுத்தினதாக அது ஆகாது. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னும் இதுவும் தவறு தானே, இது இந்த தவறு தானே பேசுகிறோம். ஹாத்திம் பின் அபீ பல்தாங்கிற ஒரு சஹாபி லெட்டர் போட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பேசத்தான் செய்கிறோம். அது புகாரில் இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணிய குறைவாக வந்து அது ஆயிராது. ஏன்னா மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க. இவங்க அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றவர்கள் அப்படிங்கிற விதத்தில் இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து மேலாக தான் இருக்குது.